الله تعالى اللهم اجعل لهم شرفا على شرفهم وفضلا على فضلهم وجاء على جاههم وعزا على عزهم وكرامة على كرامتهم يا رب العالمين. اللهم بحقوقهم هؤلاء الشرفاء الكرماء المذكورين يسر عسيرنا وسهل امورنا وفتح حوائجنا وأد ديوننا واشف مرضانا وارحم موتانا يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد. أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. صدق الله العظيم. السلام عليكم. صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام ومريدي إذا دعاني بشرق أو بغرب أو نازلا بحر الطاوي وأغثه أو طار فوق هوائي أنا سيف القضاء لكل خصام. أنا عبد لقادر راق وقتي جدي المصطفى شفيع الأنام. ألف صلوا عليه طول الدوام بالبواكير وبالعشي الظلام. صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام.
கொஞ்சம் பின்னாடி السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا شيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرسلا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. அருளின் பெண்ணில் அளவற்ற மந்தன் திருநாமம் போற்றி தோன்றுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நமது உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான ஆதமுல் நபியின் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள் மற்றும் புனிதமான மஜ்லிஸில் அமைந்திருக்கும் நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மானின் அருள் என்றென்றும் தங்கு தடையிலே நீண்ட நிலவட்டுமாக. வாழ்க்காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்காலமெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பற்றி பிடித்து வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதுள்ள முஹப்பத்தை அதிகரிக்கும் விதமாக ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்கும் சங்கீதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உள்ள முஹப்பத் என்பது, அன்னவர்கள் மீது உள்ள பிரியம் என்பது, அன்னவர்களுடைய பாசம் என்பது நமக்கு ஈமானோடு ஒரு தொடர்புள்ள ஒரு காரியம். அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு முஹப்பத் என்பது
நமக்கு ஈமானோடு ஒரு தொடர்புள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் முஹப்பத் வைக்க வேண்டும் என்று, அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் முஹப்பத் வைக்க வேண்டும் என்றும், அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசம் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அருள்மறையிலே அந்த கட்டளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் முஹப்பத் வைக்க வேண்டும். முஃமின்களாகிய நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது முஹப்பத் வைக்காது முஃமின்கள் மீது தங்களுடைய உயிரை விட மேலானது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு உயர்விய முஹப்பத்தை, நமது உயிரை விட மேலாக நாம் நினைக்கக்கூடிய ஒரு முஹப்பத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தர் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் யாரேனும் பரிபூர்ணமான முஃமினாக வேண்டும் என்று சொன்னால், உங்களில் ஒருவர் யாரேனும் பரிபூர்ணமான முஃமினாக வேண்டும் என்று சொன்னால், சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? நான் அவர்களிடத்தில் அவர்களுடைய பெற்றோர்களை விட அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட இன்னும் சொன்னார்கள் என்னது என்று தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த விஷயத்தை, எந்த பொருளை, எந்த விஷயத்தை நேசிப்பானோ, ஒரு மனிதன் தன் பெற்றோரை விட இந்த உலகத்தில் வேற எதை நேசிக்க மாட்டான். அப்படிதான். அல்லது தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட வேற எதையும் நேசிக்க மாட்டான். அதிகமான நேசம் கொள்ளணும் என்று சொன்னால் தன் பெற்றோர்கள், தன் பெற்றெடுத்த பிள்ளைகள். ஒரு சில மனிதர்கள் வேணா இருக்கலாம், இந்த காலத்தில் தன் பெற்றோர்களை பிறந்தள்ளிட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கண்டுக்காம தான் பணத்துக்காக வேண்டி சில விஷயங்களை நேசிக்கலாம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் விட சொல்லிவிட்டு அதிகமாக கூடுதலாக சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எதை அதிகமாக நேசிப்பானோ, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை அதிகமாக காதல் கொள்வானோ, அதை விடவும் அதிகமாக எதை நேசிக்காதவரை அவன் பரிபூர்ணமான முஃமினாக முடியாது என்று கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய முஹப்பத் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய நேசம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அவர்களுக்கு வைக்கக்கூடிய காதல் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்தில் உள்ள அனைத்துகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நமது பெற்றோர்கள், பெற்றெடுத்த பிள்ளைகள், நம் குடும்பங்கள், பணங்கள், பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பதுதான் உண்மையான முஃமினுக்கு அடையாளம் என்று சொல்லி காட்டுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வைக்கக்கூடிய முஹப்பத் நம் ஈமானோடு தொடர்பைப்படுத்தி சொன்னார்கள். இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த முஹப்பத் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஏதோ இந்த தொடர்பு என்பது ஒரு சாதாரண தொடர்பு அல்ல. ஏதோ சில காலங்கள் வைத்திருக்கலாம், ஏதோ சில காலங்கள் நம்ம கூட இருக்கும். சில தொடர்புகள் இருக்குது அல்லவா? நம்ம குடும்ப தொடர்பாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எந்த தொடர்பாக இருந்தாலும் சரி, ஒரு சில காலங்கள் மட்டும்தான் நம்மளோட இருக்கும். ஆனால் இந்த முஹப்பத் என்பது, இந்த தொடர்பு என்பது நம் மரணத்திற்கு பின்னாலும், நமது மரணத்திற்கும் கை கொடுத்து மரணத்திற்கு பின்னாலும் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது.
ஒரு மனிதனை அந்த மனிதன் மரணத்துக்கு பின்னால் அந்த மனிதன் மரணித்து விட்டால் அந்த மனிதனை கபூரிலே வைத்த பிறகு அந்த மனிதனுக்கு கேட்கப்படும் கேள்விகளில் ஒன்று, அந்த மனிதனுக்கு 3 கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த 3 கேள்விகளில் ஒன்று, மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக. அந்த மனிதன் சொல்லுவான், அந்த உள்ள வைத்த அந்த கபருக்குள்ள அந்த மண்ணறைக்குள்ள வைத்த அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ் வ தீனுல் இஸ்லாம் வ நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யார் சொல்லுவார்? மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக என்று கேட்கும்போது இந்த சரியான பதிலை யார் சொல்லுவார்? நாம் அதிகம் முஹப்பத் வைத்தோம் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த மனிதனுக்கு காட்டி கபரிலே கேட்கப்படுமே, இந்த இவர்களுடைய அபிப்பிராயம் உனக்கு என்ன, இவர்களை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கப்படுமே. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு அது வெற்றியாளர்கள் மட்டும்தான் சொல்வார்கள். அந்த வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான். அன்னவர்கள் மீது முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அந்த கேள்விக்கு இலேசான பதிலை சொல்வார்கள், ஈஸியாக பதிலை சொல்வார்கள். மாறாக முஹப்பத் இல்லாதவர்கள் நாளை மறுமையிலே கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்கு இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த மண்ணறையில் காட்டி அந்த மனிதனிடம் கேட்கும்போது யாரென்று தெரியவில்லையே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்கவில்லை, அவர்களை பற்றி நாம் தெரியவில்லை, அவர்களை பற்றி நாம் யார் என்று விளங்கவில்லை, அப்படின்னு இருந்தோம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாளைக்கு அந்த கேள்வி கேட்கும்போது தெரியவில்லை, கை செய்த மனிதர்கள் அந்த மறுமையுடைய முதல் படித்தரத்தில் நாளைக்கு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த முதல் விஷயத்தில் நாம் பதிலளித்தால் அடுத்து படித்தரத்தில் நாம் வெற்றி பெற்று விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த முதல் படித்தரத்தில் எவர் ஒரு தோல்வி அடைந்தாரோ அடுத்துள்ள விஷயங்களில் அவர் கை சேதப்படுவார். அவருக்கு சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லா அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா நஃப்ஸி. நாயகமே, யா ரசூலல்லாஹ் நீங்கள் ரொம்ப பிடிக்கும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். ஆனால் பிடிப்பு சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் என்னை எதெல்லாம் நான் பிரியப்படுகின்றனோ அதையெல்லாம் இல்லை, எனக்கு உங்களை யா ரசூலல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னார்கள், இல்லா நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர யா ரசூலல்லாஹ், எனக்கு என் உயிரை தவிர உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்தில் வேற எதுவும் எனக்கு பிடிக்காது, எதை பிடித்திருந்தாலும் அதையெல்லாம் விட உங்களை ரொம்ப பிடிக்கும். இல்லா நஃப்ஸி, என்னுடைய உயிரை தவிர யா ரசூலல்லாஹ். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எந்த ரப்பிடம் இருக்கிறோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்லுகின்றேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், ஹத்தா அகூன ஹப்ப இலைக மின் நஃப்ஸி, ஹத்தா அகூன ஹப்ப இலைக மின் நஃப்ஸி, உங்கள் உயிரை விட மேலாக என்னை நேசிக்காத வரை உங்கள் ஈமான் நிறைவில்லை என்று சொல்லிவிட்டார்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே உமர் ரலியல்லாஹு எதையும் யோசிக்கவில்லை. ஃபகால உமர் ரலியல்லாஹு தஆலா அல்ஆன யா ரசூலல்லாஹ். உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய ரசூலே, வல்லாஹி லா அன்த ஹக்கு இலைய மின் நஃப்ஸி. உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய உயிரை விட யா ரசூலல்லாஹ் உங்களை நான் நேசிக்கின்றேன் யா ரசூலல்லாஹ். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். இந்த உலகத்தில் எனக்கு என்னெல்லாம் பிரியமானதாக இருக்கிறதோ இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். சொல்லிட்டு உன்னை சொன்னார்கள்வா, சொல்லிட்டு உங்களை சொன்னார்கள், என்னுடைய உயிரை தவிர சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உங்கள் உயிரை நேசிக்காதவரே ஈமான் நிறைவு இல்லை என்று சொன்னார்கள். உடனே ஒருத்தர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர, என்னுடைய உயிரை விட உங்களை எனக்கு மிகவும் ரொம்பவும் பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். உங்களை என் உயிரை விட நான் நேசிக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஆன யா உமர் ரலியல்லாஹு தஆலா. உமரே, இப்போதுதான் உங்களுடைய ஈமான் நிறைவடைகிறது, இப்போதுதான் உங்களுடைய ஈமான் நிறைவடைகிறது என்று கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு முஹப்பத் வைத்திருந்தார்கள், எந்த அளவிற்கு முஹப்பத் வைத்திருந்தார்கள். இப்போ நாம் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது முஹப்பத் வைக்க வேண்டும், எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அழுத்தமாக தெரிகிறது. இந்த அளவிற்கு நம் மீது முஹப்பத் வைக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு முஹப்பத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. அந்த முஹப்பத் எப்படி இருக்கணும், அந்த முஹப்பத் எப்படி இருக்கணும், கண்ணியத்தின் அடிப்படையில் இருக்கணும். அந்த முஹப்பத், அந்த பிரியம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் எந்த அளவிற்கு கண்ணியமாக இருக்க வேண்டும், அவரிடத்தில் உங்கள் வார்த்தையில் கூட கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் வார்த்தையில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கட்டுப்பாடோடு கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். லா தஜஅலு துஆ ar-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதுக்கும் பஅதா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் அழைக்கும் போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைக்கும் போது, நம்ம எல்லாம் இப்போ யாரையாவது கூப்பிடாதா ஏதாவது பட்ட பேரை வச்சு கூப்பிடுவோம், அல்லது அவங்க குடும்ப பேரை வச்சு கூப்பிடுவோம், அல்லது அவங்க இன்சியில் வச்சு கூப்பிடுவோம். பெரும்பாலான விஷயம் நம்ம பட்ட பேரை வச்சு தான் கூப்பிடுறது. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் அழைக்கும் போது, லா தஜஅலு துஆ ரஸூலி பைனக்கும் கதுஆஇ பஅதுக்கும் பஅதா, உங்களின் சிலர் மற்ற சிலரை விட மற்ற சிலரை அழைப்பது போன்று நீங்கள் அவர்களை அழைக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொன்னால், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ் என்று மட்டும்தான் அழைக்க வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூப்பிடுறது கூட நாம் கண்ணியத்தோடு கூப்பிடும் போது நமது முஹப்பத் அங்கே அதிகரிக்கும். இன்னொன்று சொல்லி காட்டுவார்கள், இரண்டு விஷயங்கள், இரண்டு காரியங்கள் மற்ற அமலைகள் எல்லாம் அழித்துவிடும். என்னது? இரண்டு விஷயங்கள். நம்ம ரெண்டு பாவம் செஞ்சா நம்முடைய அமல்கள் எல்லாம் அழித்துவிடும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் ஒரு மனிதன் பாவம் செய்தால் பாவத்திற்கு தண்டனை உண்டு. அந்த எந்த பாவம் செய்கிறாரோ அந்தந்த பாவத்திற்கு அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தண்டனையை சொல்லுகிறான். அந்தந்த தண்டனை அந்த மனிதனுக்கு உண்டு. ஆனால் இரண்டு விஷயங்கள், இரண்டு பாவங்கள் மாத்திரம், இரண்டு காரியங்கள் மற்றும் அவன் செய்த அமல்களை எல்லாம் அழித்து விடும். அதில் ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, ஒன்று
அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சப்தமிட்டு பேசினால் உங்கள் நன்மைகள் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். இதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன் தஹ்பத அஹ்மாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். நீங்கள் அறியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சப்தம் உயர்த்தி பேசினால் எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரியுமா? ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தண்டனை உண்டு. இந்த பாவம் செய்தா இந்த தண்டனை, இந்த பாவம் செய்தா இந்த நரகம், ஒவ்வொரு பாவத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு நரகங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பாவம் செய்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அஹ்மாலுக்கும் அன்தும் லா தஷ்குரூன். நீங்கள் அறியாமல் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்பு சப்தம் உயர்த்தி பேசினால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சபையில் மிகவும் கண்ணியமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இப்படியான கண்ணியத்தையும் முஹப்பத்தையும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று நாம் சொன்னால், நம்மிடத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய நேசம் நம்மிடத்தில் அதிகரிக்கும் என்று சொன்னால், நம்மிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காதல் நம்மிடத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஸலவாத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தவில்லை. ஈமான் கொண்டு வரலே இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தவில்லை. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, இந்த உலகத்திலே வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்களின் இதய துடிப்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நீங்களும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நமக்கு முஹப்பத் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாம் அதிகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும்போது அல்லாஹ்வுடைய உத்தரவு சொல்வது, அல்லாஹ்வுடைய உத்தரவு நமக்கு மீதுண்டான கட்டளையாகும். நாம் நம்முடைய காலமெல்லாம் ஸலவாத்து கூடிய மக்களாக அல்லாஹ், ஸலவாத் சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ நாம் முஹப்பத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிகம் ஸலவாத்து சொல்வதின் காரணத்தினால் நமக்கு அவர்கள் மீது உள்ள முஹப்பத் அதிகரிக்கிறது. அது மட்டுமல்ல நாம் சொல்லும் ஸலவாத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்மை பற்றி, நம்முடைய பெற்றோர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசப்படுகிறது. நாம் ஸலவாத்து சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே நம்மை பற்றியும் நம்முடைய பெற்றோர்கள் பற்றியும் எடுத்து சொல்வார். இமாம் ஸைனுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், யார் நபி மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் கீழ் நிழல் அளிக்கின்றான் என்று ஸைனுத்தீன் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய துவா கபூலாக வேண்டும் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன துஆஅ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்த். நீங்கள் கேட்கும் துஆக்கள் எல்லாம் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது.
லா யஸ்அது மின்ஹு ஷைஆ, எதுவும் மேலே உயராது, ரப்பிடம் சென்றடையாது. நீங்கள் கேட்கும் துஆ வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. லா யஸ்அது மின்ஹு ஷைஆ, எதுவுமே ரப்பிடம் உயராது. ஹத்தா துஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீது ஸலவாத் சொல்வதே அந்த துஆக்கள், அந்த துஆவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவுக்கு முன்னாலும் துஆவுக்கு பின்னாலும் நாம் ஸலவாத் சொன்னால் தான் அந்த துஆ ரப்பிடம் உயரும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் துஆ ஓதும்போது துஆவுக்கு ஆரம்பத்திலும் முடிவிலும் ஸலவாத் சொல்லுகின்றோம். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக, நம்முடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஸலவாத்தின் பொருட்டால் நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா, அவர்கள் மீது அல்லாஹ் 10 ரஹ்மத்தை இறக்கின்றான். முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ். அவர்களுக்கு 10 மன்னிப்பு, 10 பாவங்களை மன்னிக்கின்றான். அவர்கள் 10 ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்கின்றான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 தரஜாக்களை உயர்த்துகின்றான். ஒரு ஸலவாத் சொல்லுகிற காரணத்தினால் ரப்பு கொடுக்கின்ற சன்மானத்தை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் ஒரு ஸலவாத் சொல்வதின் காரணத்தினால் ரப்பு கொடுக்கிற பரிசை பாருங்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமையிலே எனக்கு நெருக்கமானவர்களாக, எனக்கு பிரியமானவர்களாக, எனக்கு பக்கத்தில் யார் இருக்கணும் என்று சொன்னால், என் மீது யார் பிரியப்படுகிறார்களோ என்று சொன்னால், இந்த உலகத்தில் என் மீது அதிகம் யார் ஸலவாத் சொன்னாரோ அவர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சய்யிதுனா உபை இப்னு கௌஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய வரலாறிலே மிகவும் பிரபலமானது, அவருடைய வரலாறு மிகவும் பிரபலமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உபை இப்னு கௌஃப் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்டார்கள், உபை இப்னு கௌஃப், என் மீது நீங்கள் எவ்வளவு நேரம் ஸலவாத் சொல்லுகிறீர்கள், என் மீது எவ்வளவு நேரம் நீங்கள் ஸலவாத் ஓதுறீங்க என்று கேட்டார்கள். உபை இப்னு கௌஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வேலைகள் எல்லாம் போக பாக்கியுள்ள நேரங்களில் உங்கள் மீது நான் ஸலவாத் ஓதுகிறேன் என்றார்கள். 3/1 பங்கு என்னுடைய நேரத்தில் உள்ள 3/1 நான் ஸலவாத் ஓதுகின்றேன் என்று சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தை கூட்டினால் உங்களுக்கு ஃபாயிதா, உங்களுக்கு பலன் அதிகரிக்கும். உபை இப்னு கௌஃப் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, என் மீது நீங்க எவ்வளவு நேரம் ஸலவாத் சொல்றீங்க, என் மீது நீங்க எவ்வளவு நேரம் ஸலவாத் சொல்றீங்க என்று கேட்கிறாங்க. அப்போ உபை இப்னு கௌஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வேலையெல்லாம் போக நான் என்னுடைய நேரத்தில் 3/1 நான் ஸலவாத் சொல்றேன். யா ரசூலல்லாஹ், நான் 1 பங்கு இல்லை, நான் ஓய்வு கோபுரத்தால 3/1 சொன்னார்கள். அதுக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், உங்களுடைய நேரத்தை நீங்கள் அதிகரித்தால் உங்களுக்கு பலன், உங்களுக்கு ஃபாயிதா அதிகமாகும் என்று சொன்னார்கள். நான் 3/1 இல்லை, காவாசி கூட நேரத்தை நாம் ஒதுக்குவதில்லை, காவாசி கூட நேரத்தை நாம் ஒதுக்குவதில்லை. ஆக இப்படி நம் ஸலவாத்தை அதிகரித்தோம் என்று சொன்னால் நம்முடைய முஹப்பத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஹப்பத் நம்மிடத்தில் அதிகரிக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய மகள் சய்யிதத்துனா ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய
வீட்டுக்கு செல்கிறார்கள். அருமை மகளை பார்ப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அங்கு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த காலத்தில் அந்த மாவு திரிக்கிறது, மாவு அரைக்கிறதுனா இந்த அம்மி உரல் வந்தாங்க. இப்போ தான் மிஷின்லாம் வந்துச்சு. அப்போலாம் இந்த இதுதானே அம்மி உரல் வந்தானே. அப்போ ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அம்மி உரலில் மாவுலாம் திரிச்சு மாவு அரைச்சி கைகளெல்லாம் பொக்கலமாக இருந்தது. கைகளெல்லாம் அந்த காய் நல்ல வேலை செஞ்சோன்னு சொன்னால் அந்த கையில் வந்து பொக்கலமாக இருக்க முடியாது, அந்த பொக்கலமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு தன்னுடைய மகளுடைய கையை பார்த்துவிட்டு ஃபதமஹத ஐனா, தன்னுடைய மகளுடைய கைகளை பார்த்துவிட்டு கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஃபாத்திமா நாயகியுடைய கைகளை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். ஃபதமஹத ஐனா, அவர்கள் அழுகிறார்கள். யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா பிந்தா, எனது அருமை மகளே, தஅஜ்ஜிலி மிராரத்தத் துன்யா லிஹலாவத்தில் ஆখিরা. அருமை மகளே, என்னுடைய அருமை மகளே, இந்த துன்யாவுடைய கசப்பை ஆகிரத்துடைய இனிப்புக்காக நீ பொருந்திக் கொள்ளுமா? இந்த துன்யாவுடைய கஷ்டத்தை ஆகிரத்துடைய நன்மைக்காக நீ பொருந்திக் கொள்ளுமா என்று சொல்லிட்டு சொன்னார்கள். வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா. நாயகமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். நாயகமே, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தருவான். எந்த அளவிற்கு தருவான் என்று தெரியுமா? நீங்கள் போதும் என்று சொல்ற அளவுக்கு நாளை மறுமையிலே தருவான். நாளை மறுமையிலே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ரப்பு தருவான். நீங்கள் பொருந்திக் கொள்ளும் அளவிற்கு தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே இந்த ஆயத்தை ஓதி காட்டி சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள், ஆகிரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹிக்கெல்லாம், அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகிரத்தில் கொடுக்கக்கூடிய மிக பெரும் ஒரு அன்பளிப்பு என்ன தெரியுமா? 1000 வெள்ளை முத்துக்களான அரண்மனையை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்கின்றார். 1000 வெள்ளை முத்துக்களான அரண்மனையை அல்லாஹ் ரசூலுக்கு கொடுக்கின்றான். அதில் ஒரு அரண்மனை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த துன்யா, ஒட்டுமொத்த துன்யாவையும் சேர்த்தாலும் அதை விடவும் மேலாக பெருசாக இருக்கும். சொல்ல வருவதின் நோக்கம் என்ன என்று சொன்னார், இந்த ஆயத்தில் இறங்கிய போது இந்த ஆயத்தை பற்றி தான் இப்போ பேச வரோம். இந்த ஆயத்தை சொல்ல வருவதின் நோக்கம் அந்த ஆயத்து தான். இந்த ஆயத்தை பற்றி பேச வரோம். வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதல்லா. அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அந்த அல்லாஹ் சொன்னான் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எந்த அளவிற்கு தருவான்? நீங்கள் போதும் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா. அப்போ இந்த ஆயத்தை தப்சீரில் எழுதும் போது அந்த தப்சீர் விளக்க உரையில் எழுதுவார்கள், இதன் இந்த ஆயத்தை கேட்டுட்டு, இந்த ஆயத்தை இறங்கியவுடன் இந்த ஆயத்தை கேட்டு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த தப்சீரிலே விளக்க உரையிலே எழுதுவார்கள், இதன் வல்லாஹி லா அர்தா வாஹிதுன் மின் உம்மதி ஃபின்னார். எவ்வளவுதான் அல்லாஹ் நீ கொடுத்தாலோ, யா அல்லாஹ் நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் 1000 வெள்ளை முத்துக்கள் இல்லை, 10,000 வெள்ளை முத்துக்கள் இல்லை, அதை விடவும் நீ அதிகமாக எனக்கு கொடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை இறங்கணும்னு சொன்னார்கள். ஏன்னா அந்த தஃசீரில் அந்த விளக்கோரையில் எழுதி காட்டுவார்கள் இமாம்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தில், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தில் ஒரு நபர் நரகத்தில் இருக்கும் வரை நீ எவ்வளவுதான் எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு பொருத்தமாகாது. நான் அதை பொருந்தி கொள்ள முடியாது. எனக்கு அது எப்படி மனசு கேட்கும்? நீ என்னத்தை தான் அதிகமாக கொடுத்தாலும் எனக்கு ஏன் உம்மத்தில்
என்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் நரகத்தில் இருக்கிறாரு. அப்போ நான் எப்படி அதை பொருந்தி கொள்ள முடியும்? நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்றா நாம் பொருந்தி கொள்வோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்றால் நாம் பொருந்தி கொள்வோமா? அதைவிடவும் மேலாக இந்த உம்மத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழும் காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இறுதி நேரத்திலும் கூட சொன்னார்கள் அல்லவா, யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே என்று சொன்னார்கள் அல்லவா. அப்ப இந்த உம்மத்தின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருணை எந்த அளவிற்கு இருந்தது? கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருணை எந்த அளவிற்கு இருந்தது? அப்போ அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மையில் வைத்திருக்கக்கூடிய பிரியம், நம்மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் இந்த அளவிற்கு இருக்கிறது. அப்போ நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்கிறது, நாம் வைக்காமல் யார் வைப்பா? நம்மிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் இருக்கிறதா? அவருடைய நேசம் இருக்கிறதா? அவருடைய காதல் இருக்கிறதா? ஏதோ பேருக்கு காலை தூக்கி விட்டு நாங்கள் முஹப்பத்து, நாங்கள் ஆஷிகே ரசூல், நாங்கள் இஷ்கே ரசூல், நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி என்று பேரளவிற்கு இருக்க வேண்டாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது முஹப்பத் நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். உண்மையான ஆஷிகே ரசூல், உண்மையான இஷ்கே ரசூல், உண்மையான முஹப்பத் ரசூல் என்ன செய்வார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அப்படியே பின்பற்றுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி நமக்கு வாழ சொல்லி காட்டினார்கள், எப்படி நம்மிடத்திலே இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி நம்மளை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி நம்மளை உடை அணிய வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி நம்மளை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி பெற்றோர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி கணவன் மனைவியிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது மட்டுமல்ல, அவர்களுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றுவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை நாம் அதிகரிக்கணும். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை அதிகரிப்பதற்கு உண்டான காரியங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்து நடப்போம். அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானாக. வாழும் காலமெல்லாம் ஸலவாத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. கனவிலும் நினைவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. புனிதமான ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ், இந்த உம்மத்து உன்னுடைய ஹபீபுடைய உம்மத், இந்த உம்மத்தில் உள்ள முஸ்லிம்கள் சில இடங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த முஸ்லிம் மக்களை நீ பாதுகாத்து. யா அல்லாஹ், அல்லாஹ் ஸலவாத்தின் பொருட்டால் உன்னுடைய உம்மத்தை உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தை நீ பாதுகாத்து. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பலஸ்தீன், காசா போன்ற நாடுகளிலே முஸ்லிம் மக்கள், முஸ்லிம் குழந்தைகள், பச்சள குழந்தைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் இங்கு சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக சாப்பிடுகின்றோம், எல்லாம் சந்தோஷமாக செய்கின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், இந்த ஸலவாத்தின் பொருட்டால், இந்த புனிதமான இந்த மஜ்லிஸின் பொருட்டால் உன்னிடத்திலே கேட்கின்றோம். யா அல்லாஹ், முஸ்லிம் மக்களை நீ பாதுகாத்து. யா அல்லாஹ், முஸ்லிம் மக்களை நீ பாதுகாத்து. யா அல்லாஹ், முஸ்லிம்களை அழிக்க நினைக்கும் கயவர்களை நீ அவருக்கு பாடம் புகட்டியா அல்லாஹ். அப்படி இல்லை என்று சொன்னால் நீ அவர்களை அழித்து விடியா அல்லாஹ் என்று துவா செய்தவனாக, உங்களிடம் துவாவை ஆதரவு வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وكانوا يتقون. قال النبي صلى الله عليه وسلم: ذكر الأنبياء من العبادة وذكر الصالحين كفارا. يا سيد السادات جئتك قاصدا أرجو رضاك وأحتمي بحماك. يا أكرم الثقلين يا كنز البراء جدني بجودك أرضني برضاك. அருளன்பு பண்பின் அளவற்றவந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய ஏகத்துவ பாதையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்றுது கூடலை அங்கீகரித்து நாளைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கும் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத் நம் அனைவர்களுக்கும் கிடைப்பதற்கு வல்லான் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை தவாஃப் செய்வதற்கும் மதீனா நகரிலே மறைந்து வாழக்கூடிய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவை ஜியாரத் செய்வதற்கும் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை வல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த விழாவுடைய கதாநாயகன் குதுபுல் அக்தாப் முஹையீத்தீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலாவுடைய கந்தூரி வைபவம் சிறப்பாக நம்முடைய மஹ்தரத்துல் காதிரியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்கேயோ இருக்கின்ற நம்முடைய ஷேக் அவர்கள் நம்மையெல்லாம் அழகான முறையிலே வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சியை பார்த்தீர்களா? அவர்களுடைய கந்தூரி நாட்கள் வந்தாலே நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய உற்சாகம், எவ்வளவு நன்மையான காரியங்களை அவர்கள் செய்ய வைக்கின்றார்கள். நம்மையெல்லாம் பிறை 1 முதல் 14 வரை காலை சுபஹுக்கு ஜமாஅத்தாக தொழுகிறோம். தொடர்ந்து குர்ஆன் ஓதுகின்றோம். அதற்கு பிறகு 2 மணி நேரத்திற்கு மேலாக அவர்களுடைய பெயரிலே மௌலிது ஷரீஃபை ஓதுகின்றோம். இரவிலே உட்கார்ந்து அவர்களுடைய சிறப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அழகான வழிநடத்தல்! இதுதான் உண்மையான ஷேக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைய மறுமையில் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அவருடைய ரவுதாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் இறை நேசர்களின் இறையச்சம். அன்புக்குரிய சகோதரர்களே, இறையச்சம் அது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு. நம்முடைய
இம்மை மறுமை வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன அத்காக்கும் லில்லாஹ் வ அன அக்ஷாக்கும் மின். நான் உங்களில் மிகவும் அல்லாஹ் தஆலாவை பயப்படக்கூடியவன் என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தக்வா அது 3 படித்தரங்களாக இருக்கின்றது. இது சாதாரண மக்களுடைய தக்வா, இறைநேசருடைய தக்வா என்று 3 படித்தரங்களாக இருக்கின்றது. முதல் படித்தரம் என்னவென்று சொன்னால், கலிமா சொல்லிவிட்டால் நம்மிடத்தில் இறையச்சம் வந்துவிடும். குர்ஆன் சொல்லுகின்றது, வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, கலிமாவை அவர்கள் அவசியமாக்குவார்கள். இரண்டாவது படித்தரம் என்னவென்று சொன்னால், இம்திசால் அவாமிரில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது. வஜ்தினாபின் நவாஹி, அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விலகி நடப்பது. இது இரண்டாவது படித்தரம். இதை நாம் செய்கின்றோமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோமா? அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அதையெல்லாம் நாம் செய்யாமல் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாவங்கள் அதிகமாகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் நீக்கப்படும். மன்னல் மஅசியத துஸீலுன் நிஅமா, நிஅமத்துகள் நீக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில் ஹராமை பேணுகின்றோமா, ஹலாலை பேணுகின்றோமா? நாமெல்லாம் இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அட்டூழியம், பலஸ்தீனுடைய நிகழ்ச்சி, காசாவுடைய நிகழ்ச்சி, உலகம் முழுவதும் அவர்களுக்காக நாம் கண்ணீர் சிந்தி பிரார்த்திக்கின்றோம். ஏன் நம்முடைய பிரார்த்தனைகள் கபூலாக்கப்படவில்லை? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தான், நாம் செய்கின்ற பாவங்கள் தான். நம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய ஏவல்களை விலக்கல்களை சரியான முறையில் நாம் நடத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் நம்மை தேடி வரும். ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடு அழிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஸ்பெயினை அழிப்பதற்காக எதிரிப்படையுடைய தலைவன் அந்த ஸ்பெயினிலே ஒரு ஒற்றனையை அனுப்பி அங்கு என்ன நடக்கின்றது, அங்கு என்ன நிலவரம் என்பதை பார்ப்பதற்காக ஒரு ஒற்றனை அனுப்புகின்றார். அங்கு போய் பார்த்தால் ஒரு 12 வயது சிறுவன் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றான். ஏன்? அந்த ஒற்றன் கேட்கிற, ஏன் நீ அழுகின்றாய் என்று கேட்டபோது அவன் சொல்லுகின்றான், நான் 25 ஜுஸுக்களை மனப்பாடம் செய்திருக்கின்றேன். என்னை முழுமைப்படுத்துவதற்கு என்னுடைய தாய் சம்மதிக்கவில்லை, தாய் அனுப்புவதற்கு பயப்படுகின்றாள். நான் குர்ஆனை முழுமைப்படுத்தவில்லை என்பதை நினைத்து நான் ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு அழுகின்றேன் என்று அது ஸ்பெயினில் இருக்கக்கூடிய 12 வயது சிறுவன் சொல்லுகின்றான். ஒற்றன் எதிரிப்படையுடைய தலையிடத்திலிருந்து சொல்லுவான், இதுதான் அங்கு நிலவரம். கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது, கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது. ஒரு 10 வருடம் கழித்ததற்கு பிறகு ஸ்பெயினை நோக்கி ஒரு ஒற்றன் செல்லுகின்றான். அங்கு என்ன நிலவரம் என்று பார்த்துவிட்டு வா என்று சொல்லுகின்ற நேரத்திலே அங்கு ஒரு 15 வயது சிறுவன் அழுது கொண்டிருக்கின்றான். ஏனப்பா நீ அழுகின்றாய்? நான் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன், ஆனால் அவள் என்னை காதலிக்கவில்லை. எதிரிப்படையுடைய தலைவன் சொல்லுவான், இப்போது நாம் ஸ்பெயினை அழிக்கலாம். பாவங்கள் அதிகமாகின்ற நேரத்தில் நிஅமத்துகள் பறிக்கப்படும். அன்பிற்குரிய சகோதரர்களை, நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது 2வது படித்தரம். 3வது படித்தரம் என்னவென்று சொன்னால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கின்றது. சதா நேரங்களிலும் அல்லாஹ் தஆலாவை நினைத்துக் கொண்டிருப்பது, இதுதான் 3வது படித்தரம். இதுதான் அவுலியாக்களுடைய படித்தரம். நம்முடைய கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சதா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை நினைக்காத ஒரு நேரம் இல்லை. அல்லாஹ்வை நினைக்காத ஒரு நேரம் இல்லை என்று சொன்னால், ஒரு இடம் கழிவறை,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கழிவறைக்கு செல்லுகின்ற நேரத்திலே நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். வெளியிலே வரக்கூடிய நேரத்திலே குஃப்ரானக்கல் ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். ஏன்? அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ்வை நினைக்கவில்லை, அதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சதா நேரமும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வலியாக இருந்தாலும், குதுபுல் அக்தாபாவாக இருந்தாலும், ஆனால் அவர்கள் ஒரு கோடீஸ்வரர். முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஒரு கட்டத்திலே தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நம்மெல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம். மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சகோதரர் வந்து சொல்லுவார், ஷேக் அவர்களே, உங்களுடைய கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்கு கப்பல் கடலிலே கவிழ்ந்து விட்டது. ஷேக் அவர் முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். சிறிது நேரம் கழித்ததற்கு பிறகு ஒருவர் வந்து சொல்லுவார், ஷேக் அவர்களே, கவிழ்ந்த கப்பல் உங்களுடைய கப்பல் அல்ல, அல்ஹம்துலில்லாஹ். பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே மாணவர்கள் கேட்கின்றார்கள், உஸ்தாத் அவர்களே, ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுகின்ற நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கவலையான செய்தியை சொல்லுகின்ற நேரத்திலும் அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு புரியவில்லையே. நம்ம அப்படிதானே, சந்தோஷமான காரியங்கள் நமக்கு நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை மறந்துடுவோம். கவலையான காரியங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா நம்ம துஆ செய்வோம். இது நம்முடைய பண்பு, நம்முடைய தக்வா. ஆனால் அவுலியாக்களுடைய இறையச்சம் அதுவல்ல. முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா விளக்கம் சொல்லுகின்றார்கள், கோடிக்கணக்கான மதிப்புள்ள சரக்கு கப்பல் கவிழ்ந்து விட்டது என்று சொன்னபோது நான் என்னுடைய உள்ளத்தை சிந்தித்து பார்த்தேன். என்னுடைய ஒரு சந்தோஷம், ஒரு கவலையான செய்தியை கேட்டபோது என்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்ற அந்த ஞாபகம் போய்விட்டதா என்பதை நான் சிந்தித்தேன். இல்லை, அதனால் அல்ஹம்துலில்லாஹ். சிறிது நேரம் கழித்ததற்கு பிறகு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுகின்ற நேரத்திலும் என்னுடைய உள்ளத்தை சிந்தித்து பார்த்தேன். அப்போதும் நான் என்னுடைய உள்ளத்திலிருந்த அல்லாஹ் என்ற அந்த ஞாபகம் போகவில்லை. அதற்காக நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன் என்று முஹைதீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தக்வா என்று சொன்னால் தொழுகை, ஓதுதல், ஜக்காத், அது போன்றல். தக்வா என்று சொல்லக்கூடியது பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் அதைத்தான் செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ தவறுகள் நடக்குகின்றது. ஆனால் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்களா? இல்லை, இல்லை, நிரபராதிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள். அதுதான் இன்றைய மாய உலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சன்னிதானத்திலே ஒருவர் வருகின்றார். மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லுவார், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நீங்க போங்க அல்லாஹ்ட்ட போய் பாவம் மன்னிப்பு கேளுங்க அனுப்புறாங்க. மீண்டும் மீண்டும் மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், தஹ்ஹிர்னி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்னை சுத்தப்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, எதுக்கு வந்து சுத்தப்படுத்தணும்? யா ரசூலல்லாஹ் ஜினா செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். தவறு செய்த ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தண்டனையை வாங்குகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகின்றார்கள்? இல்லை, இல்லை, நீங்க தவறு செய்திருக்க மாட்டீங்க, நீங்க ஏதோ ஒரு கற்பனையில சொல்றீங்க, போங்க என்று அனுப்புறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்தேன், எனக்கு தண்டனை வேண்டும் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபிஹி ஜுனூன்,
இவருக்கு பைத்தியமா? இவருடைய வாயை நுகர்ந்து பாருங்கள். மது அறிந்திருக்கின்றாரா என்பதை பாருங்கள். போதையில் உளறுகின்றாரா என்பதை பாருங்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ், என்னை நான் ஜினா செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். எதற்கு? ஏன் தான் செய்த பாவத்தை வரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடத்திலே தண்டனை வாங்குகின்றார்கள். நாளை நிரந்தரமான மறுமையில், நாளை நிரந்தரமான சுவனத்தில் அழகான முறையில் வாழ வேண்டும் என்ற பெரிய ஒரு தேட்டத்தின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தவறை விசாரித்து கல்லறிந்து கொலை செய்ய செல்லுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஇஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சுப்ஹானல்லாஹ், எல்லா மக்களும் அவர்களை கல்லறிகின்றார்கள். கல்லறியக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு இரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தன்னுடைய மேனியில் பட்டபோது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தன் சொல்வார்கள், சீ, ஒரு பாவம் செய்த ஒரு நபருடைய மேனியில் உள்ள ஒரு இரத்த துளி என்னுடைய உடலில் பட்டுவிட்டது என்று ஒரு கேவலமான பார்வை பார்ப்பார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், காலிதே அப்படி சொல்லாதீர்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், லகத் தாப தௌபத்தன் லவ் குஸிமத் பைன உம்மஹ் லவஸிஅதுஹும். அவருடைய பாவ மன்னிப்பை இந்த உம்மத்துக்கு மத்தியில் பிரித்து கொடுத்தால் எல்லா நபர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். அந்த அளவுக்கு அவருடைய தௌபா பரிசுத்தமானது என்று சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இறை நேசர்களுடைய இறையச்சம். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல்க் நாட்டினுடைய பேரரசர். அந்த இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மெத்தையில், தன்னுடைய ரூமில் உள்ள மெத்தையில் ஒரு அடிமை பெண்ணு படுத்து விட்டால் என்பதற்காக வேண்டி அந்த அடிமை பெண்ணை சாட்டையால் அடிக்கின்றார்கள். உடனே அந்த பெண் அடிமை பெண்ணு கேட்பா, ஒரு நாள் படுத்ததற்கு இப்படி சாட்டையால் அடிக்கிறீங்களே, நீங்க தினமும் சுகமா படுக்கிறீங்களே, அல்லாஹ் தஆலா உங்களை எவ்வளவு அடி அடிப்பான் என்ற ஒரு வார்த்தை பல்க் நாட்டுடைய பேரரசர் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. சிந்திக்கின்றார்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கின்றார்கள், காட்டிற்கு செல்லுகின்றார்கள், துறவியாக மாறுகின்றார்கள், பெரிய இறைநேசராக மாறுகின்றார்கள். இறைநேசர்கள் இறைச்சம். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சய்யிது தாயிஃபா, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கிளியை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கிளி என்ன செய்ய தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்யும். அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்யும். இவர்களும் திக்ர் செய்வார்கள், கிளியும் திக்ர் செய்யும். ஒரு நாள் அந்த கிளியை ஒரு பூரை கவ்விக்கொண்டு போனது. கவ்விக்கொண்டு போனவுடன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கிளி கீ 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 என்று சொல்ல ஆரம்பித்தது. வெளியில போன உடனே அவருடைய இயற்கையான சுபாவத்தை காண்பித்து விட்டது. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிந்திக்கின்றார்கள், நம்முடைய கடைசி நிலைமை, நம்முடைய சக்கராத்துடைய நிலைமை, என்னுடைய மூத்துடைய நிலைமை எப்படி இருக்குமோ என்பதை ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா இதுவெல்லாம் இறை நேசருடைய இறையச்சமாகும். நாமெல்லாம் அவர்களுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும், பாவங்கள் இல்லாத வாழ்க்கையாக மாற்ற வேண்டும், நேரங்களை நல்ல முறையில் செலவழிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய ஒரு கொடுங்கோலராக இருந்தவர். அவர்கள் ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு இறைநேசராக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய இறைநேசத்தை, அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பொறாமைப்பட்டு
அவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஹசன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு தன்னிடத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்பார். ஒரு நாயை பார்த்து கேட்பார், இந்த நாய் சிறந்ததா அல்லது நீங்கள் சிறந்தவரா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களிடத்திலே ஹசன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான முறையில் பதில் சொல்வார். இதெல்லாம் பெரிய கேள்வியெல்லாம் இல்லை. என்னுடைய கடைசி நேரத்தில், என்னுடைய சக்கராத்துடைய நேரத்தில், என்னுடைய இறுதி நேரத்தில் நான் கலிமா சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் இந்த நாயை விட நான் சிறந்தவன். என்னுடைய இறுதி நேரத்தில் நான் கலிமா சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த நாயை விட நான் மோசமானவன் என்று ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, இறை நேசர்களுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கு, எவ்வளவு பரிசுத்தமான அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு சொல்லுவேன், தாய்மார்களுக்கு சொல்லுவேன், ராபியத்துல் நதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ராபியத்துல் நதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசினால் குர்ஆனை தான் பேசுவார்கள். அவருடைய சாதாரணமான பேச்சு குர்ஆனை கொண்டுதான் இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் அவர்கள் குர்ஆனை கொண்டு பதில் சொல்லுவார்கள். அப்படி ஒரு அற்புதமான முறையில் வாழ்ந்தவர்கள். அவருடைய வாழ்க்கைகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும், அவருடைய சரிதைகளை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். அந்த ராபியத்துல் நதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. ராபியத்துல் நதவியா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்பார்கள், ஏன் நீங்கள் திருமணம் முடிக்கவில்லை? அவர்கள் சொல்ல 4 காரியங்கள். நான் ஏன் திருமணம் முடிக்கவில்லை என்று சொன்னால், நான் கேட்கக்கூடிய 4 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் திருமணம் முடிக்கின்றேன். என்ன கேள்வி? நான் மூத்தாகக்கூடிய நேரத்தில் என்னுடைய நாவில் கலிமா வருமா வராதா? 2வது கேள்வி, என்னை கபரில் வைக்கக்கூடிய நேரத்தில் முன்கர் நக்கீருடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வேனா சொல்ல மாட்டேனா? சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நான் மின்னல் வேகத்தில் கடப்பேனா அல்லது தவறி கீழே நரகத்தில் விழுந்து விடுவேனா? மௌத்தானதற்கு பிறகு நாளை மறுமையில் எனக்கு சுவனம் கிடைக்குமா அல்லது நரகம் கிடைக்குமா? உங்களுக்கு சொல்ல முடியுமா? அனைத்து கேள்விகளுக்கும் அவர்கள் தெரியாது என்ற பதிலை சொன்னார்கள். ராபியத்துல் நதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அந்த ராபியத்துல் நதவியா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவர்களுடைய இபாதத்தில், அவர்களுடைய நன்னடத்தையில், அவருடைய பேச்சில், அவருடைய உடையில் அனைத்தையும் நான் பின்பற்றக்கூடியவர்களாக தாய்மார்கள் மாற வேண்டும். ஒரு நாள் ராபியத்துல் நதவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 1000 ரக்அத்துகள் தொழுவார்கள். ஏன் நீங்க 1000 ரக்அத்து தொழுறீங்க? 1000 ரக்அத்து எதற்கு தொழுகிறீர்கள் சொன்னால், நாளைய மறுமையில் நான் அதிகமாக தொழுதேன் என்று நான் பெருமை அடிப்பதற்காக அல்ல. நாளை மறுமையில் என்னுடைய தொழுகை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே என்னுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதற்காக நான் 1000 ரக்அத் தொழுகிறேன் என்று சொல்வார். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் இறைநேசருடைய இறையச்சமா. ரிசாலத்துல் குஷைரியா என்ற கிரந்தத்திலே சொல்லுவார்கள், தக்வா இறையச்சம் என்று சொல்லக்கூடியது அத்தக்வா முஜானபத்துன் மா யுபஇதுக மினல்லாஹ். அல்லாஹ்வை விட்டும் ஒரு காரியம் உன்னை தூரப்படுத்து என்று சொன்னால் அந்த காரியத்தை விட்டு நீ விலகி நில். இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ்விற்கும் நமக்கும் நிறைய தூரம் ஏற்படும். அல்லாஹ்விற்கு அது பிடிக்காது. அல்லாஹ் அதை தடை செய்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை விட்டு நீ தவிர்ந்திரு என்று சொல்வார். இதுதான் தக்வா. இதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் தான் இறைநேசர்கள். அல்லாஹ்விற்கு எது பிடிக்கவில்லையோ அது என்னது? சில நேரங்களில் அது ஆகுமாக்கப்பட்ட காரியங்களாக இருக்கிறான். ஆனாலும் அதை அவர்கள் தவிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னது?
அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய நண்பரும் துணி துவைத்துக் கொண்டிருப்பார்கள். துணி துவைத்து முடித்ததற்கு பிறகு கேட்பாங்க, துணியை எங்க காய போடுறதுக்கு? அதோ காணுகின்ற அந்த தோட்டத்திலே காய போடுறாங்க. இல்லை இல்லை, அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் வருத்தப்படுவார். அப்போ அதோ காணுகின்ற அந்த மரத்திலே காயப்படலாம். இல்லை இல்லை, அந்த மரத்தினுடைய கிளைகள் உடைந்து விடலாம். அடுத்ததாக சொல்வார்கள், நாம் இருக்கக்கூடிய இந்த பூமியில் தரையில் நாம் காயப்படலாம். இல்லை இல்லை, இந்த பூமியில் சில பூச்சிகளுக்கு ரிஸ்க் இருக்கும், அதை தடை செய்தவர்களை கொண்டு நாம் ஆகிவிடுவோம். அப்ப எங்கதான் காய போடுறதுக்கு சொல்லிட்டு நண்பர்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நம்முடைய முதுகில் காய போடலாம், முதுகில் காய போட்டு நாம் காய்ந்ததற்கு பிறகு எடுத்து செல்லலாம் என்று அபூ யஸீத் அல்-பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் இறை நேசருடைய இறையச்சமாக இருக்கின்றது. இறை நேசருடைய இறையச்சத்தில் ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், யாரையும் அவர்கள் தரம் தாழ்த்த மாட்டார்கள், இழிவாக கருத மாட்டார்கள், நிசாரமாக எண்ண மாட்டார்கள். இதுதான் இறையச்சவாதிகளுடைய இறைநேசருடைய பண்பாக இருக்கின்றது. இமாம் ஹஸன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், லம் அத்ரக்து அக்வாமன், சில நபர்களை நான் பார்த்தேன், சில நபர்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். லம் யகுன் லஹு அயூபன், அவர்களுடைய எந்த குறையும் இருக்காது, எந்த குறையும் இல்லை, பரிசுத்தமான மனிதர்கள். சில நபர்களை பார்த்தேன். கடைசியில் சொல்லுவாங்க, ஃபதகல்லமு பிஅயூபின் நாஸ், ஆனா என்ன அவர்கள்ட்ட குறை இருக்காது, ஆனா என்ன மக்களுடைய குறைகளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்படி சில நபர்கள் இருக்கின்றார்கள். வேற வேலையே இருக்காது, அடுத்தவர்களை குறைத்து ஆராய்ந்து அதை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடிய சில மேதாவிகள் இருப்பார்கள். ஃபதகல்லமு பிஅயூபின் நாஸ், மக்களுடைய குறைகளை பற்றி பேசுவார்கள். ஆனால் அவர்கள் என்ன ஆகுவார்கள்? ஃபஅஹதஸல்லாஹு அயூபன், அவர்கள்ட்ட குறை இருக்காது, மக்களுடைய குறைகளை சொன்னதின் காரணமாக அவர்கள் மக்களிடத்தில் இருக்க குறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை வைத்து செய்ய வைப்பார். மக்களுடைய குறைகளை நாம் ஒருபோதும் ஆராயக்கூடாது. இப்படி ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லுவார்கள், கானத் லஹு அயூபன், அவர்கள்ட்ட நிறைய குறைகள் இருக்கும், ஏராளமான ஏகப்பட்ட ஆயிரம் குறைகள் இருக்கும். ஆனால் ஃபஸகத்து அயூபுன் நாஸ், மக்களுடைய குறைகளை பற்றி பேச மாட்டாங்க. நம்மளே 1000 பிரச்சனை இருக்கு, நமக்கே என்ன எவ்வளவு குறைகள் இருக்கு, நம்ம என்ன பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில மனிதர்கள், அவர்களை பற்றி அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களுடைய குறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைப்பார். ஹஸன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. இதுவும் இறையச்சத்தினுடைய பகுதியாக யாருடைய குறையும் நாம் ஆராயாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக. நான் நிறைவுக்கு வருகின்றேன். நம்முடைய கல்பில் நிறைந்த ரூஹுல் அஸம் முஹீத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தக்வாவை பற்றி சொல்வார். யார் அவர்கள்? முஹீத்தீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா யார்? வாழ்க்கை முழுவதும் கராமத், பிறப்பதற்கு முன்னால் கராமத், பிறக்கின்ற நேரத்திலே கராமத், பிறந்ததற்கு பிறகும் கராமத், மௌத்தானதற்கு பிறகும் கராமத், பிறக்கக்கூடிய நேரத்திலே ஏராளமான கராமத்துகள் நடந்து கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு அவருடைய தாய் முஹீத்தீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எந்த வயதில் பெற்றெடுத்தார்கள் தெரியுமா? தாயினுடைய 60வது வயதில் பெற்றெடுத்தார்கள். அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த நாளிலே, அந்த நாட்டிலே பிறந்த குழந்தைகள் எத்தனை என்று சொன்னால் 1118 தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். எல்லா பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளாக இருந்தார்கள். எல்லா பிள்ளைகளும் பிற்காலத்தில் அவுலியாக்களாக மாறினார்கள், ஞானிகளாக மாறினார்கள்.
தாரீக் பகதாதில் இதை காண முடியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஹீத்தீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்தவுடன் தந்தை வஃபாத்தாகின்றார்கள். இதிலிருந்து ஒரு விஷயம் நாம் விளங்க வேண்டும். வரலாற்றிலே ஏராளமான அவுலியாக்கள், ஏராளமான நபிமார்கள் சில நேரத்தில் பிறப்பதற்கு கொஞ்ச நாளுக்கு மேலே மூத்தா இருப்பாங்க தந்தைமார்கள், அல்லது என்னது பிறந்தவுடன் மூத்தா இருப்பாங்க. எந்த பிள்ளை நபிமார்களுடைய எந்த சாலிஹீன்களுடைய தந்தை பிறப்பதற்கு முன்னோ பிறந்த உடனே வஃபாத்தானார்களோ அவர்களை எல்லாம் தாய்மார்கள் நல்ல முறையில் வளர்த்தி எடுத்தார்கள் என்பதை பார்க்க முடியும். நம்முடைய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய பராமரிப்பில் வாழ்ந்தார்கள் கொஞ்ச காலம். இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாயுடைய பராமரிப்பில் வாழ்ந்தார்கள். முஹீத்தீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா தாயுடைய பராமரிப்பில் வாழ்ந்தார்கள். அப்துல்லாஹ் முபாரக் ரலியல்லாஹு தஆலா, இமாம் புகாரி ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் தாயுடைய பராமரிப்பில் வாழ்ந்தார்கள். உலகத்திலே போற்றப்படக்கூடியவர்களாக, மக்களெல்லாம் பேசப்படக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக மாறலாம் சொன்னால் தாயுடைய வளர்ப்பு. ஆகையால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்துவதற்கு முயற்சிப்போம். முஹீத்தீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்திலே மக்களோடு, தன்னுடைய சொந்த மக்களோடு வசியத்து செய்துகின்றார்கள். அலைக பித்தகுவல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல பித்தாஅத்தி. அல்லாஹு தஆலாவை பயந்து வாழுங்கள், அல்லாஹு தஆலாவுக்கு வழிபட்டு நடங்கள். வலா தഖஃப் அஹதன் சிவா. அல்லாஹு தஆலாவை தவிர வேற யாரையும் நீங்கள் பயப்படாதீர்கள். வலா தர்ஜு அஹதன் சிவாக். அல்லாஹு தஆலாவை தவிர வேற யாரையும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். வக்கிரில் ஹவாயிஜ குல்லஹா இலல்லாஹ். உங்களுடைய அத்துணை காரியங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படையுங்கள் என்று சையதுனா முஹீத்தீன் ஷேக் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தந்தான்னு சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, பாவங்கள் இல்லாத வாழ்க்கையாக, பரிசுத்தமான வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கோலையம் போற்றும் குருநாதர் குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹிய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் கந்தூரி வைபவத்தை முன்னிட்டு தொடர் சொற்பொழிவு நிகழ்வில் இன்று புனித மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் ஹிஃபுது பிரிவு பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் என்னும் மன்னர் அப்துல்லா ஆலிம் மஹதரி ஹசரத் அவர்கள் முஹப்பத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலும், அதைத் தொடர்ந்து புனித மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியின் ஹிஃபுது பிரிவு பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் என் முஹம்மது ஆலிம் அன்வரி ஹசரத் அவர்கள் இறை நேசர்களின் இறையச்சம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார்கள். இனிதே மஜ்லிஸ் நிறைய தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை காலை சுபுஹ் தொழுகையை தொடர்ந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படும். அதைத் தொடர்ந்து 6:45 மணி அளவில் மௌலூது ஷரீஃபும் கத்முல் குர்ஆன் துஆவும் ஓதப்பட்டு மஜ்லிஸ் நிறைவு பெறும். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர் சொற்பொழிவின் 5வது நாளான ரபியுல் ஆஹிர் பிறை 5/27/9/2025 சனி பின்னேரம் ஞாயிறு இரவு சரியாக 8:15 மணி அளவில் பெரிய சம்சுத்தீன் ஒலியுல்லா ஜும்மா பள்ளிவாசல் ஹத்தீப் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏகே அபு மன்சூர் ஆலிம் மஹதரி ஹசரத் அவர்கள் அபுரார்களாக நாம் ஆக வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த உள்ளார்கள். எனவே பொதுமக்கள் அனைவர்களும் மஜ்லிஸில் முன்கூட்டியே கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Oh,
بالمدد مجير إرضي الله فينا ومن الدين يا سيدي سندي وأهدنا يا مددي كل ظهيرا أعدائي بالمدد مجيبا إرضي وقدريتي مدام خليفة الله فينا ومن الدين يا سيدي سندي أهدنا يا مددي كل ظهيرا أعدائي بالمدد مجير عرضي بيدي مدى مددي خليفة الله محيي الدين وعدني دين نهجك اللقوى ومن عبيدك أبدا طيئا ندبا من جنودي داما إليه أمني أميرا محيي الدين بصره أديس أنت سالك والله اعتكه فمالكه ونجيه من الله في حما خالق سلطان كل محيي الدين من الغض العظم قاما عالي لخير مقام والذي دين رشد فصله يشفع لي يا محيي الدين التابعين لهم مؤسس الدين مفنين أجساد لله للدين مستبشرين بفضل الله في الدين ومنهم من تنصرني محيي الدين الحمد لله دائما أبدا والحمد لله الحمد لله الحمد لله بالعالمين على ما كان الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله.
ولأساتذتنا ولمشايخنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات وتابع بيننا وبينهم بالخيرات رب اغفر وارحم وأنت خير الراحمين اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه إلى حضرة نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته ولا تحرمنا رؤيته وأوردنا حوله المورود واسقنا بكأسه وانفعنا بمحبته يا رب العالمين ثم إلى حضرات آبائه وإخوانه من الأنبياء والمرسلين ثم إلى حضرات سائر أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها وأهل الخير كلهم أجمعين خصوصا منهم إلى حضرة شيخنا وسندنا وغوثنا وقطبنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه ثم إلى حضرة شيخنا وسندنا وملجئنا وملاذنا الشيخ عبد الله القادري البغدادي رضي الله عنه ثم إلى حضرة شيخنا وسندنا عاشق الرسول الشيخ محمود الطيبي رضي الله عنه ثم إلى حضرات سائر مشايخنا ومشايخ مشايخنا في سلسلة القادرية والرفاعية والبعلوية والشاذلية والنقشبندية والشاذلية قدس الله أسرارهم اللهم زد لهم شرفا على شرفهم وفضلا على فضلهم وعزا على عزهم وجاها على جاههم وكرامة على كراماتهم لديك اللهم أفض علينا من فيولاتهم وأمدنا بمددهم واحمنا بحمايتهم وانصرنا بنصرتهم يا خير الناصرين اللهم بحقوق هؤلاء الشرفاء الكرماء المذكورين يسر عسيرنا وسهل أمورنا واشف أمراضنا وعد ديوننا واقض حوائجنا يا أرحم الراحمين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا مباركا فيه يا رب العالمين اللهم ارزقنا علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا مباركا فيه يا أرحم الراحمين اللهم ارزقنا علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا مباركا فيه يا رب العالمين اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه اللهم إنا نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر والفوز بالجنة والنجاة من النار اللهم إنا قد رفعنا أيدينا إليك راجين راغبين إليك فلا تردنا أيدينا خائبين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم آمين 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 برحمتك يا أرحم الراحمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا معي الدين
أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله محمد يا ربي صل عليه اسمع. أولى